மலையாள பிக் பாஸ்ல எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ரைட் கேங்ல இருக்கிற மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்க. வீட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மோகன்லால் கூட கண்டிச்சிருந்தாரு. அந்த விஷயம்லாம் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஆனா அதன் பிறகு இன்னொருத்தர் ரியாஸ் அப்படிங்கிறவரு வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. ஆனா அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு, எதனால லக்ஷ்மி அப்படிங்கிற இந்த பேரை வச்சு பயங்கரமா ஃபேமஸ் பண்றாங்க, எந்த பிக் பாஸ்க்கும் இல்லாத வரவேற்பு ஸ்பெசிஃபிக்காக என் மலையாள பிக் பாஸ்க்கு போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி ரெட் டேப் தமிழில் இருந்து. மலையாள பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்லாம் வந்து பெருசாக கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. எப்படி நம்ம தமிழ் பிக் பாஸோ அதே நிலமை தான் அவங்களுக்கும். ஆனால் அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையாள பிக் பாஸில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் வச்சுருக்கிறாங்க. ரீசன் என்னன்னா, இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா 2 லெஸ்பியன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறதா வந்து பல செய்திகள் வந்து அந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ என்னன்னா, அங்க லக்ஷ்மி மஸ்தானி அப்படிங்கிற ஒரு 2 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே கலாய்க்கிறது, அந்த மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது இருக்கும்ல, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏட்டிக்கு போட்டியா வந்து பேசுறாங்க. இது வந்து வீடியோல பயங்கரமா பதிவிட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து பயங்கரமா கமெண்ட் பண்ணாங்க, மலையாள பிக் பாஸை தடை பண்ணுங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இவங்களை கூட்டு வந்து உள்ள விட்டுட்டு இப்ப எங்க பேரை வந்து நீங்க வந்து இப்படி கெடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இந்த ப்ரைடு மெம்பர்ஸ் கிட்ட இருந்தே வந்து பல விஷயங்கள் வந்து வந்துச்சு. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே வேற வழியே இல்லாம மோகன்லால் அவர்கள் வந்தாரு. வந்து பயங்கரமா கண்டிச்சிருப்பாரு. என் வீட்டுக்குள்ள யாரு வரணும் யாரு போகக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், நீங்க எதுக்கு சொல்றீங்க, உங்க வீட்டுல இல்லைன்னா அது உங்களோட ஒப்பீனியன், ஆனா எங்க வீட்டுல யார் வரணும் நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆஃப் பண்ணாரு. அதன் பிறகு மஸ்தானி அப்படிங்கிற இந்த பெண் எலிமினேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க பயங்கரமா ஹாப்பியானாங்க. ஏன்னா அவங்க தான் வீட்டில் கொஞ்சம் பயங்கரமா இரிட்டேட் பண்ற கேரக்டர் போல, எப்படி நம்ம பிக் பாஸ்ல காயத்ரி இருந்தாங்க அந்த மாதிரி போல. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை பயங்கரமா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போ அடுத்த கட்டம் நோக்கி போகுதுன்னா, வீட்டுக்குள்ள ரியாஸ் அப்படிங்கிற இன்னொருத்தர் வந்து வந்திருந்தாரு. இவர் வந்து ஜஸ்ட் கெஸ்ட் தான். உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் டாஸ்க்ல வைல்ட் கார்டை இறக்கி விடுற அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி உள்ள வந்த உடனே லக்ஷ்மியை டார்கெட் பண்றாரு அவரு. நான் வந்து என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் தெரியுமா, நான் வந்து நோ ஷேம் அப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, நீ என்ன போட்டா எனக்கு என்ன அப்படின்பாங்க. அது ஒரு காண்டாகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்க பேசுற வார்த்தைகளே சரியில்லையே, என்கிட்ட மரியாதையோட பேசு அப்படின்னா, நான் வந்து மரியாதையோட தான் பேசுறேன், எங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது அடுத்த கட்டம் நோக்கி போக யாரெல்லாம் இந்த கேங்குக்கு, அதாவது வந்து இந்த ப்ரைட் கேங்குக்கு எதிராக பேசினாங்களோ, ரியாஸ் வந்து அவங்களை டார்கெட் பண்ணி பயங்கரமா செஞ்சு விட்டுட்டு இருந்தாரு. டிஷ்யூ எடுத்து கீழே போடுறது, யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் கீழே எடுத்து போடுறது, பெட்ஷீட்டை கலைச்சி விடுறது, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்கள வேலை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. இப்போ 2 கம்யூனிட்டியா பிரிஞ்சு இந்த பக்கம் வந்து அவங்க என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம், அது அவங்களோட சொந்த உரிமை அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. இந்த பக்கம் லக்ஷ்மிக்கும் சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் சரியா பேசியிருக்காங்க, இந்த உலகத்துல ஆண் பெண் டிரான்ஸ்ஜெண்டர் அவ்வளவுதான், இதன் மீறி வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு செட் ஆஃப் கேங்கும் இருக்கிறாங்க. ஆனா இதுல ஆச்சரியம் அளிக்கக்கூட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லாலுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு இந்த எபிசோட் அப்புறம் வந்து, இந்த மாதிரி கேங்லாம் வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து பாராட்டம் வந்துச்சு இந்தியா அளவுல. ஆனா இதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் கிடைக்காது, மஸ்தானி மாதிரி இவங்களும் வெளியே போயிடுவாங்கன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் கிடைக்குது. லக்ஷ்மி தான் வந்து செகண்ட் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷான்வாஸ் அப்படிங்கிற இன்னொருத்தர் இருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி பத்தி எல்லாம் தப்பா பேச, பட் ஒரு மாதிரி மாசா ஆரி மாதிரி பண்றவர் போல. ஸோ அதுக்கு அடுத்து இந்த லக்ஷ்மி இருக்காங்க அப்படிங்கறதே வந்து பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. பல பேர் வந்து இது வந்து ஃபேக் ஓட்டு, லக்ஷ்மியை உள்ள இருக்க வச்சு எங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மலையாள பிக் பாஸ்ல இந்த வாரம் இந்த ட்ரெண்டிங்கான வாரத்துல இதுதான் வந்து நடந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் வேணும் மலையாள பிக் பாஸ் பற்றி எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும், அடிக்கடி ப்ரோமோ வருது எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காகவே நான் கொண்டு வரேன்.